Hallelujah. 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 Praise God. Praise God. Praise God. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேலையில் உங்களுக்கு எனக்கு திரும்பிக்காக கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆலயத்தில் அவர்களில் உபதேசியாளர்கள் மற்றும் ஸ்தோத்திரிக்கிறேன். வாழ்கிறேன். யாவருக்கும் கர்த்தரின் பேரால் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கொடுத்ததற்காக அவரை மீண்டும் ஸ்தோத்திரித்து இந்த நாளுக்கான செய்தி தலைப்புக்குள்ளே செல்லலாம். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரப்பட்டவராக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதோட 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 6 அதோட 7வது வசனம். கர்த்தர் ஊசாவை அடித்தார். இந்த வார்த்தை இங்கு பேசப்பட போகிறது. தாவீதின் தவறுகளை பற்றி நாம் பேசுகிறோம். கர்த்தருடைய நல்ல பிதாவே, நீர் பேசும் அடிமையை மறைத்துக் பெருமையாக்குகிறேன், கருணையாக மாத்திரம் பயன்படுத்தும். பெரிய காரியத்தை மூலமாய் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம என்ன பேசுறோம்னா தாவீதின் தவறுகள். தாவீதை பத்தி நல்ல விஷயங்கள் மாத்திரமே நம்ம இதுவரைக்கும் பேசி பழகி கொடுத்தோம். தாவீதுக்குள்ளும் இருந்த தவறுகள் என்ன, அதை நம்ம ஆராயணும். அது என்ன தவறுகள் அப்படின்றது ஒரு 2 எண்ணம் உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது, தாவீதின் தவறுல கர்த்தர் ஊசாயை அடிக்க காரணம் அது தாவீதோட தவறாய் இருக்கிறது. தாவீதோட தவறாய் இருக்கிறது. எது சத்தமா சொல்லுங்க, தப்பில்லை. ஊசாயை அடித்து தாவீதோட தவறாய் இருக்கிறது. கரெக்ட் தானே? ஏன் ஊசாயை அடித்தார்? உங்களுக்கான செய்தி. ஏன் ஊசாயை அடித்தார்? உங்களோட புரிதலுக்காக கேட்கிறது. கர்த்தர் ஊசாயை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊசாய் தேவனுடைய பெட்டியை தொட்டான், அதனால கர்த்தர் ஊசாயை அடித்தார். உண்மைதானே? கரெக்டான டீச்சர்? மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஊசாயை அடிக்கிறதுக்கு முதலாவது காரணம் ஊசாய் கர்த்தருடைய பெட்டியை தொட்டான், அதனால கர்த்தர் ஊசாயை அடித்தார். ஊசாய் அங்கேயே இருந்தான். இதுதான் நமக்கு அநேக நேரங்களில் சொல்லப்படுற செய்தியா இருக்குது. ஆனா ஊசாய் அடிக்கப்பட முதலாவது காரணம் யாருன்னு பார்த்தா அது தாவீதாதான் இருக்கு. நம்ம அந்த வேத பகுதியை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே வரும்போது அதோட முதலாவது வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். முதலாவது வசனம் என்ன சொல்லுது? பின்பு தாவீது எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டான். எத்தனை பேரு? 30,000 பேரை கூட்டான். நீங்க நல்ல ஒரு விஷயம் பாருங்க. அநேக நேரங்கள்ல தாவீது என்ன பண்றான்? கர்த்தரை தேடி கர்த்தரோட பாதத்துல நின்னுகிட்டு இருக்கான். கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். எல்லா இடத்துலயும் அவன் கர்த்தரை தான் முன் வச்சு நடந்து போனான். அவன் முதலாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன எதை எழுதுனா சிக்லாகின் அனுபவத்துக்குள்ள போய் மாட்டினது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். அதனால்தான் சொன்னான், சவுல் இனி ஒருவரை என்னை பார்த்து என்னை கொன்று போடாதபடிக்கு நான் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் அங்கே இருக்க போகிறேன். ஏன் அது எங்க வந்துச்சு? அப்போ தாவீதோட 600 பேர் ஜனம் சேர்ந்திருந்தாங்க. எத்தனை பேரு? அவன் தனியா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியும் கர்த்தரே எனக்கு துணை. நான் தனியா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறாரு. நான் தனியா ஒண்ணு இல்லாம இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு சகலத்தையும் செய்யறாரு. இப்ப ஆட்கள் சேர்ந்து போச்சு, ஆதாயம் கிடைச்சு போச்சு. இப்ப தாவீதோட எண்ணம் என்ன? பெலிஸ்தர் மேல கவனம் போச்சு. ஏன்? இதுவரை கொல்லாத சவுல் இனிமா கொல்ல போறான். சொல்லுங்களேன், இனி கொல்லுவானா? கர்த்தர் என்னோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே ஆவாதுன்னு நிலையா நின்றுட்டு இருந்த தாவீது இப்ப அவனோட வார்த்தை எப்படி இருக்குது? பெலிஸ்தர் மேல கவனம் போச்சு. நான் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போவேன், சிக்லாகுக்குள்ள போய் கொஞ்ச நாளைக்கு சுகமா தங்கி இருப்பேன். நான் தங்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கர்த்தர் என்ன பாதுகாப்பான்னு சொன்ன தாவீது சிக்லாகுக்குள்ள போயிட்டான். இப்ப சிக்லாகுக்குள்ள போனதுனால அவனோட ஒட்டுமொத்த ஜனத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
அவன் அப்பதான் கேட்கிறான், கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கிறான், அந்த தண்டையை நான் பின்தொடரலாமா, அதை பிடித்துக் கொள்வானான். அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ போ, அதை பிடிச்சுக்குவ. காரணம் என்ன? இந்த நிலைமை உனக்கு வர்றதுக்கு பின்மாற்றம் அடைந்து போனது மிகப்பெரிய காரணம். முதல்ல நான் கர்த்தர் கூட இருக்கிறது, பின்மாற்றம் அடைகிறது மிகப்பெரிய காரணமா இருக்கு. எப்படி பின்மாற்றம் அடைகிறோம்? நம்ம கர்த்தருக்கு விலகி போயிடுறோமா, நம்ம வேற மதத்துக்கு போயிடுறோமா, இல்ல வேற எங்கேயாவது போயிடுறோமா? அப்படியெல்லாம் இல்ல. பின்மாற்றம் என்ன சொல்லுது? நீ கர்த்தரிடத்துல உன் மனத்தை திருப்புறனாவே அது பின்மாற்றமா தான் கருதப்படுது அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ சவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. சவுல் என்ன சொல்றாரு? இதோ பெலிஸ்தர் என்னை நெருங்கி விட்டார்கள், இனி நான் தாமதிப்பது என் ஜனத்தை இழைக்க பண்ணும். அதனால என்ன பண்ண, நான் போயிட்டு பலி செலுத்த ஆரம்பிச்சுட்டேன். பலி யாருக்குரியது? கர்த்தருக்கு. யார் செலுத்தணும்? ஆசாரியர். நான் போய் என்ன பண்ண, பலி செலுத்தினேன். ஏன் சவுலே உனக்கு இந்த நிலைமை? நான் பயந்து போயிட்டேன், அதனால பலி செலுத்த. பெலிஸ்தர் இத்தனை நாள் உன் பலியாலே உன்னை கர்த்தர் காப்பாத்தி பெலிஸ்தர் மடக்கடிச்சாரு. இல்ல, கர்த்தர் உன்னை காக்க நினைத்தா எந்த இடத்திலையும் காப்பாற்றும். நீ எங்கதான் இரு, கர்த்தர் காப்பாற்றும். செங்கடலா இருக்கட்டும் கவலைப்படாத, யோர்தானா இருக்கட்டும் கவலைப்படாத, எரிகோவா இருக்கட்டும் கவலைப்படாத. என் கவலை என்ன? கர்த்தர் என்னோடு இல்லாத பட்சத்துல எனக்கு அடி விழுது. அப்ப நான் கர்த்தரோட ஒன்று இருக்கணும். ஆமென். அப்போ இது பின்மாற்றம் எங்க போய் நிக்குது? இந்த விதமா கர்த்தரை நம்ம விட்டு பின்மாற்றம் அடையிற காரணத்தினால அடி விழுது அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ எப்படி நம்ம பல இடத்துல பார்க்கிறோம், அதாவது ராமோஜனத்துக்கு சபை நிறைஞ்சிருக்கும். அநேக இடத்துல பார்க்கிறோம் ராமோஜனத்துக்கு சபை நிறைஞ்சிருக்கும். ராமோஜனத்துக்கு அடுத்த நாள் பாருங்க சபை காலியா இருக்கும், அடுத்த வாரம் காலியா இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் காலியா இருக்கு, திரும்ப ராமோஜனம். எதுக்குப்பா ராமோஜனம் எடுக்கிற? ஏன்னா என் பாவங்கள் மன்னிக்கப்பட எனக்காக ஒரு ரத்தம் சிந்தினாரு, அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண போறேன். ஏன் பானம் பண்ற? பாவம் மன்னிக்கப்படும். அது இல்ல விஷயம். நீ ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண போற பாரு. அந்த ரத்தத்துக்கும் சரீரத்துக்கும் சொந்தக்காரன் அடிக்கப்பட்ட ஆண்டவர் தேவ ஆட்டுக்குட்டி உனக்கு முன்னாடியே ஒவ்வொரு வாரம் இங்க நிக்கிறாரு. அவரை பார்க்காம வெறுமனே ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணி நான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்னா இதை விட ஒரு வாய்ப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன டீச்சர் உண்மைதானே? நான் பார்க்கும்போது டீச்சர் பயங்கரமா பாட்டு பாடுவாங்க. நாளைக்கு நான் கணக்கு கொடுக்கும் போது அதை அவர் கேட்பாரு இல்ல, யார் யார் உட்காந்து, ஓ இங்க ஆசிரியர் இங்க உட்காந்து இருந்தாரு, இவங்க எல்லாம் இங்க, டீச்சர் அங்க, அவங்க அங்க, அவங்க அங்க. நான் பார்த்தோம்பா, நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் கூட வந்து உங்ககிட்ட ராமோஜனை எடுத்தேன். ஒரு கால உன்னை நான் அறிய வெளியே புறம்பாடைகளிலே தள்ளப்படுவோம். ராமோஜனத்துக்காக மாத்திரம் கிறிஸ்தவன் கிடையாது, பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் கிறிஸ்தவன் கிடையாது. அவர் உனக்காக மரிச்சது உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தன் சொந்த ஜனமா மாத்தி வச்சுக்கிறதுக்காக. அப்ப நம்ம அவரோட சொந்த ஜனமா இருக்கும்போது அல்லும் பகலும் அவர்கிட்ட ஓடி வர தேவையில்லையா? சபை வெறுமையா கிடைக்குது, சபை வெறுமையா போய் கிடைக்குது. அநேக ஜனங்கள் சபை விட்டு பின்மாற்றம் அடைகிறாங்க, சபைக்கு வர்றதில்லை. என்ன காரணம்? சபைக்கு தலை கிறிஸ்துன்றத அவங்க இதுவரைக்கும் அறியல. அவரோட அன்பை ருசி பார்க்கல. ருசி பார்த்தா அடுத்த வேலை சோத்தை கூட மறந்துடுவேன். கர்த்தர் தான் முக்கியம், ஓட ஆரம்பிச்சிருவேன். ஆமென் ஆமென். கர்த்தர் தான் முக்கியம். நீ ஓட ஓட உனக்கு மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உன்னை சுற்றி இருக்கிற அந்த பட்டணத்துக்கும் ரட்சிப்பு வரும். எழுப்பதற்கு காலம் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு நிச்சயம் வரும். அது வராத வரைக்கும் நம்ம என்ன கத்தனாலும் சரி அந்த ஆலயம் நிலப்பட்டு நிச்சயம் இல்லை. நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருந்தா மாத்திரம் தான் ஆலயம் நிரப்பப்படும். ஆலயத்துக்கு வரல, ஆலயத்துக்கு போக வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்துக்கு போறோம், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்குது, அதுக்காக நான் போறேன். ஆனா உனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை ஒரு நிமிஷம் நீ கண்ணோக்கி பார்த்தன்னா இந்த காரியம் நிச்சயமா விட்டு போக முடியாது. ஏன்னா இது எனக்கான சபை, கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறார். என்ன உயிரோட இதுவரைக்கும் நிக்க வச்சவர் அவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர். அவரை பத்தி, அதாவது அக்ரிப்பா ராஜா சொல்றான் பவுலுட்ட, நீ பேசுற தப்பு கிடையாது, கொஞ்சம் குறைய நீ என்னை என்ன பண்ற? கிறிஸ்தவனாக்க பார்க்கின்றாய். 90 விழுக்காடு நீ எனக்கு கிறிஸ்தவனாக்கிட்ட, 10% தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. பவுல கொஞ்சம் பேசுறாரு,
அகிரிப்பா ராஜசபையில சொல்றாங்க, பவுலை நீ பிதற்றுகிறாய். நீ பிதற்றப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா பவுல் சொல்றான், நான் இல்ல, எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பேசுகிறார். கட்டுண்டவனாய் நிற்கிற நான் என்னை போல கட்டுக்கள் மாத்திரமின்றி அனைவரும் என்னை போல மாறினால் நலமாய் இருக்கும். நல்ல போராட்டம் என்பது அதுதான். ஆமென். கர்த்தருக்குள்ள நான் ஒருத்தன் முழங்கால நிக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படுமா? ரட்சிக்கப்படும். உன் முழங்காலின் நிமித்தம், உன் கண்ணீரின் நிமித்தம், கண்ணீரில துருத்தில வச்சு பாதுகாக்கிறவர் உனக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆமென். இப்போ வேதத்தை ஒரு விஷயம் பாருங்க, வேதத்தை நம்ம சரியா பார்க்கணும். அது பார்க்க, அதாவது வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காகவே நான் வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். உண்மைதானே? புதிய ஏற்பாடு என்ன, பழைய ஏற்பாடு நிறைவேற்ற வந்த விஷயம். நான் வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போக பண்ண நான் வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அப்படின்னு வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது அப்படியே மத்தேயுல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றோம்? இப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். கரெக்டா? அதுக்கு அடுத்த ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா என்ன? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் அப்படின்னு வசனமும் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் இயேசுவை பார்க்கிறோம், இம்மானுவேலை அவரை பார்க்கவே இல்லை. இதுதான் உண்மை, இது உண்மை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்றேன், நம்ம இயேசுவா பார்க்கிறோம், இம்மானுவேலை பார்க்கல. நான் இயேசுவை பார்க்கிறோம், என் ரட்சகர். ஆமா, உண்மை, நான் நம்புறேன். என்ன அவர் ரட்சிக்க வந்தார், அவர் ஆண்டவர், நான் இல்லைன்னா மறுக்கல. ஆனா அதே சமயம் இம்மானுவேலராய் அவர் என்னோடு இருக்கிறார், அதை நான் பார்க்க மறுக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் நேரிட அவர் விடுறதில்லை. இதோ உன்னை நான் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறேன்னு வாக்கு பண்ணவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத என்னுடைய தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நம்ம கர்த்தரை பார்க்கிற விதம் தான், வேதத்தை படிக்கிற விதம் தான். நான் வேதத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஒரு மாதிரி காட்சி கொடுக்குது, உனக்கு வேற மாதிரி காட்சி கொடுக்குது. புரிதலை பொறுத்து கர்த்தர் கூட என்ன பேசுகிறாரோ அதை பொறுத்து தான் உனக்கு வசனம் வெளிப்படும். பேசுறதா வசனம் வெளிப்படாது. நம்ம இயேசு ரட்சகர், என் சொந்த ரட்சகர், உண்மைதான். ஆண்டவராவே பார்த்து பழகிட்டோம், அவர் அப்பாவா பார்க்க நம்ம மறுக்குது. இதுதான் உண்மை. ஆண்டவரை பார்க்க அவர் ஆண்டவர். நம்ம போய் ஜெபம் பண்ணும் போதும் ஆண்டவரே தான் சொல்லி ஜெபம் பண்றோம். அப்பான்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஜெபம் பண்றதே இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே. அவர் சொல்லுவார், எஸ் நான் தான் ஆண்டவர், எனக்கு தெரியும். உனக்கு என்ன, நீ ஆண்டவர் கிட்ட அடிமையா வந்திருக்கிறியா, அப்பா கிட்ட பிள்ளையா வந்திருக்கிறியா? இதுதான் விஷயம். கேட்கிற கேள்விதான். நீ ஆண்டவர் கிட்ட அடிமையா வந்தா அடிமைக்குரியது மாத்திரமே நமக்கு கிடைக்கும். அப்பா கிட்ட பிள்ளையா போய் பாரு, உன் அப்பா உனக்கு சகலமே செஞ்சிடும். சகலம் உனக்கு தான். அப்போ இந்த விஷயம், என் அப்பா என் சொந்த ரட்சகர் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய தெரிய தெரியும். இந்த சுவிசேஷத்தை இன்னும் அதிகமா எசேக்கியேல் சொல்றாரு, இந்த வேத வசனம் எனக்கு என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கிறது. தேனை போல அவ்வளவு தித்திப்பா இருக்குது இந்த வசனம் எனக்கு. எசேக்கியேல் சொல்றாரு, அப்ப எப்படி இந்த வசனத்தை நான் இன்னொருத்துக்கு சொல்லாம விடுவேன்? சத்தியமா சொல்லியே தீருவேன். நீ என்னன்னா பண்ண, நான் இதை சொல்லியே தீருவேன். வேதத்தை வாசிக்கிறதும் சொல்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெறுமனே கிறிஸ்தவனா இருந்து என் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துட்டு போறதுக்காக கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள கிறிஸ்தவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள. அப்போ நம்மளை ரட்சிக்கிறது ஏங்க சொந்த நம்ம அநேக இடத்துல கேட்கிறாங்க, நான் வந்து பரம்பரை கிறிஸ்தவன் சொந்த ஜனம்னா நம்மளே சொந்த ஜனம் கிடையாது, யூதர் மட்டும்தான் சொந்த ஜனம். இதுதான் உண்மை. இஸ்ரவேல் மட்டும்தான் சொந்த ஜனம். அவர் என்னை சொந்தமாக கொண்டதற்கு காரணம் அவரோட அன்பு. அவங்க இங்க வந்து நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்லலன்னா நீயும் நானும் இன்னைக்கு கிடையாது. இதுதான் உண்மை. ஆனா சுவிசேஷம் யாருக்காக சொல்லப்பட்டது, அதுதான் காரியம். நமக்கு சொன்ன சுவிசேஷத்தை நம்மளுக்குள்ள வைக்காம அடுத்தவங்களுக்கு சொல்றோமா இல்லையா, அதுதான் விஷயம். எல்லா ஜாதியாரும் தான் இங்க வரணும். நம்மளுக்கு மாத்திரம் நம்மளோட நிறுத்திக்கிற வசனமா இது. நமக்கு பொக்கிஷம். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா அச்சடிக்கப்பட்ட ஒரே புத்தகம் வேதாகமம் மட்டும்தான். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? புள்ளி விவரம் சொல்லுது, இன்னைக்கு உலகத்துல அதிகமா படிச்சு முடிக்கப்படாத புத்தகம் வேதாகமம் மட்டும்தான். அநேக பேர் இந்த வேதாகமத்தை, கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை முடிக்கிறது, வேதாகமத்தை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறது இல்லை. பல பேருக்கு வேதாகமம் தெரியல. நம்ம பேசி 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 கிறிஸ்தவ குடும்பம்னே சொல்றமே தவிர இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க தவறுகிறவர்களா இருக்கு. இதுதான் உண்மை.
இன்னைக்கு இதுதான் உண்மை. அதனாலதான் ரொம்ப பேர் பின்மாற்றம் அடைஞ்சு போறாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவர் தருவார்னா நிச்சயம் தருவார். எப்ப தருவாரு? இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது தருவார். இந்த வார்த்தை எனக்குள்ள ஜீவனோடு இருக்கும் போது தருவார். அப்ப இந்த ஜீவனோட வார்த்தையை நான் எனக்குள்ள வைக்கவே இல்லை, அதுதான் காரியம். அதை சொல்ல மறுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதை சொல்ல நம்ம ரொம்ப இடத்துல மறுக்கிறோம். சரி, வசனத்தை வாசிப்போம். 6:3 வசனம் வாசிக்கிறதுல, தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். யார் யாரு? ஊசா நடத்தினார். அதாவது தேவன் நம்மளுக்காக ஒரு கற்பனையை வைத்திருக்கிறார். 10 கட்டளை. நீங்க தோராவை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஐந்தாகமத்துல 613 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு? 613 கட்டளைகள். அத ஒவ்வொன்றும் நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உனக்கு தெளிவா ரூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அதிகாரங்கள் தான் தோரா. அந்த 5 அதிகாரத்துல வர்ற விஷயத்தை அவன் என்ன பண்ணான்? தாவீது மறந்துட்டான். ஏன்? இது தேவனுடைய பெட்டி. இதை யார் எடுக்கணும்? லேவியன் தான் எடுக்கணும், ஆசாரியன் தான் எடுக்கணும். ஆனா அதை மறந்து இவன் என்ன பண்ணா? 30,000 பேரை கூட்டிக்கிட்டான். ஏன்? என்கிட்ட ஆட்கள் இருக்குது, என்கிட்ட படை இருக்குது, நான் ராஜா, நான் இன்னைக்கு சொன்னா எது வேணா நடக்கும். ஆட்களை கூட்டினா 30,000 பேரை கூட்டினோம். நேரா போனா புது ரதத்தை கூட்டினா, புது மாட்டு வண்டியில பெட்டி ஏற்றலாம். அங்க சொல்ற வார்த்தை என்ன? இதை தோளின் மேலதான் சுமந்துக்கிட்டு வரணும், லேவியன் தான் சுமக்கணும், எல்லாரும் இதை எடுக்க கூடாது. இந்த வசனம் கற்பனை, கட்டளை. அந்த கட்டளையை மறக்கிறதுனால ஊசா செத்தான். முதலாவது விஷயம் என்ன பண்ணா? கட்டளையை தாவீது மறந்தான், அதனால ஊசா செத்தான். அந்த வசனங்கள் வாசிக்கும் போது நம்மளுக்கு தெளிவா தெரியும். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் எடுத்துங்க. 1 நாளாகமம் 15 அதோட 12, 13 வாசிங்க. 1 நாளாகமம் 15 13 வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார். அதாவது முதலாவது அவர் என்ன சொல்றாரு? லேவியர்கள் நீங்க அதை சுமக்கல, அதனால என்ன பண்ணுச்சு? அதை வேற ஒருத்தர் சுமந்ததுனால அடிவிடுது. இன்னொன்னு, நியாயமானபடி நான் கர்த்தரை தேடாதபடினால எனக்கு அடி விழுது. முதலாவது நம்ம இதை எப்படி தேடணுமோ அப்படி தேடணும், இதை எப்படி சுமக்கணுமோ அப்படி சுமக்கணும். இந்த வேதாகமம் தான் கர்த்தருடைய பெட்டி. இதை நான் எப்படி சுமக்கணுமோ அப்படி சுமந்தே தீரணும். இதை நியாயமானபடி நான் கர்த்தரை தேடியே ஆகணும். அப்போ எனக்கு அடி விழாது. தேடலன்னா நிச்சயமா அடி விழும். யாரையும் பயமுறுத்தத்துக்கு சொல்லு, இது உண்மை. வேத சத்தியம். சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் இல்லையா? சத்தியத்தை நம்ம எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவுதான் விட்டு. வேதத்தை அறிஞ்சு நம்ம வேதத்தை படிச்சு அதோட வார்த்தைகளை உள்ளுக்குள்ள வைக்கும் போது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும்னா இருதயத்திலிருந்து வார்த்தை எப்படி வரணும்? வசனமா, அவருடைய ஜீவ வசனமா வெளிப்படும், அவரோட வார்த்தையா வெளிப்படும். நீங்க பேசுங்க, வெறுமனே போய் பேசுங்க, பிணியாளிகள் சுத்தமாவாங்க. ஆண்டவர் தானே சொன்னாரு, நீங்கள் போய் பிணியாளிகளை சுத்தமாக்குங்க, அவங்க குணமாக்குங்க. நீங்க போயிட்டு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அவங்க சுத்தமாவாங்க. நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா பண்ண தேவையில்லைங்க. கர்த்தர் நல்லவர், இதை மாத்திரம் சொல்லுங்க, அந்த வார்த்தை அவங்களுக்கு நிச்சயம் கிரியை செய்யும். கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். வேற வசனமே கிடையாது எனக்கு. அதாவது இப்போ அநேக கிறிஸ்தவத்துல திட்டம் பண்றாங்க. இப்போ ஒரு 20 பேர் 30 பேர் கூட்டிட்டு ஒன்னா போய் ஒரு ஊர்ல இறங்கி மேல அடிச்சு பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க வாங்க கிறிஸ்து நல்லவர்னா அவன் பயப்படலாம். உண்மையாவே பயப்படும். இதுதான் உண்மை. நம்ம யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட 4 பேர்கிட்ட சொல்றோம், நீங்க கிறிஸ்துவ ஏத்துக்கீங்க, அவர் நல்லவர், நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா. அவ்வளவுதான். தெரியாதவங்க அப்படி போய் இப்படி போய் நான் வந்து ஊழியம் பண்ற பிரசங்கம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவன், அவன் என் மதம் கிடையாது, கர்த்தரை சேர்ந்தவன் கிடையாது, புரிஞ்சாதியா பரவாயில்ல, நான் போய் சொல்றேன், நீ கிறிஸ்துவ நான் நல்லா இருக்கிறப்பா, நீ நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சுவிசேஷம். ஒருத்தருக்கு சொல்லுங்களேன், அந்த வார்த்தை அவன் தொழுதா இல்லையா பாருங்க, நிச்சயம் தொழும். ஆட்டோமேட்டிக்கா அவனே வந்துடுவான். அதுக்கப்புறம் உங்களோட ரோல் கிடையவே கிடையாது. பவுலுக்கு அனனியா ஜெபம் பண்ற வரைக்கும் தான் அனனியாவுக்கு வேலை. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அனனியாவை தூக்கிட்டாரு, பவுல தான் பயன்படுத்துறாரு. இதுதான் விஷயம். நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன சொல்றோமோ அதுதான் விஷயம். அநேக இடத்துல வந்து கிறிஸ்துவர்கள் மற்றவங்களை திரட்ட பயப்படுத்துறாங்க. அதனாலதான்
எல்லாமே பிரச்சனை பண்றாங்க. எதுக்கு? பயப்படுத்தாதீங்க. நான் மதம் மாற்ற வரல, என்னால யாரையும் மதம் மாற்றத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க எனக்கு தேவை என்ன? கிறிஸ்து நல்லவர், அதை சொல்லிட்டு போகணும். நம்ம வரல அடுத்த விஷயம். நியாயத்தீர்ப்பு நாள்ல எனக்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கு, அவனுக்கும் நியாயத்தீர்ப்பு. இதை நம்ம சரியா செஞ்சாலே கிறிஸ்தவமும் சபையும் அதிகமாக வளரும். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிற அடுத்த வசனம், அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். முதலாவது நமக்கு தேவையான விஷயம் என்ன? நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். என்னை நான் நிதானித்து அறிந்தால் எவ்வளோ கேட்டிருக்கேன். என்ன நான் நிதானிக்கணும், சுத்திகரிச்சுக்கணும். முதல்ல நான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறதுக்கு தகுதியான ஆளான நான் பார்க்கணும். யாரையும் குறை சொல்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்லல, இதுதான் உண்மை. இந்த பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை தூக்கிறதுக்கு நான் தகுதியானவனான என்ன நான் முதல்ல சரி செஞ்சுக்கணும். நான் தகுதியா இருக்கணும், அதுதான் விஷயம். இந்த பெட்டியை தூக்கும் போது நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்ப இந்த பெட்டியில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் அவர் எனக்கு திறந்து கொடுப்பார். இதுதான் உண்மை. ஆமென். அதாவது வெறும் வார்த்தை மாத்திரம் கிடையாதுங்க, வெறும் ஆசீர்வாதம் சும்மா போட்டு உடல் சுகம் அந்த அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலையும் உலகம் அதன் நிறைவும் கர்த்தருடையதுனா அது எங்க அப்பாவுடையது, அது என்னுடையது. நான் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பேன். அது இரண்டாவது விஷயம். என்ன? உனக்கு வெண்கல கதவுகளை உடைத்த இரும்பு தாழ்பாங்களை குறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிவிடத்தில் இருக்கிற புதையங்களை உனக்கு நான் கொடுப்பேன். ஆமென். நிச்சயம் தருவேன். நீ எந்த நேரத்திலையும் வெட்கப்பட்டு நிற்க விடவே மாட்டேன். இது கர்த்தரோட வார்த்தை, இதுதான் ஒரு வார்த்தை. நீ என் மகன், நான் உங்க மேன்மையா இருப்பேன். அப்ப அதுக்கு முதலாவது என்ன பண்ணணும்? நான் என்னை இந்த பெட்டியை சுமக்க சுத்திகரிக்க வேண்டும், சுத்தம் பண்ணிக்கணும். இரண்டாவது பாருங்க, பாடகரை ஏற்படுத்த வேண்டும். 15-16 படிங்க. தாவீது நோக்கி சகோதரராகிய தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி இருக்க வேண்டும். அப்ப இரண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? முதலாவது வார்த்தை நான் இதை என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வார்த்தை ஆராதனைக்குள்ள நான் கடந்து போகணும். கர்த்தரை பாடி போற்றி துதிக்க வேண்டும். பாடகரை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? துதிகளில் பிரியப்படத்தக்கவர். அதனால நான் கர்த்தரை பாட வேண்டும், அவரை துதிக்கணும். துதிக்கும் போது அளவில்லாத சந்தோஷம் அடைவார். கர்த்தர் இரண்டாவது கொடுக்கிறது, நீ பாடகரை ஏற்படுத்து, அவரை துதி, அவரை போற்றி பாடு. அப்ப ரெண்டு காரியம் நீ செஞ்சா, மூணாவது ஒரு காரியம் பாருங்க. 15-26 படிங்க. மூணாவது விஷயம் பலி செலுத்தணும். முதலாவது என்ன சுத்திகரிச்சுக்கணும், இரண்டாவது நான் கர்த்தருக்கு பாடகரை ஏற்படுத்தணும், மூணாவது பலி செலுத்தணும். என்னை ஜீவ பலியாய் நான் அவருக்கு ஒப்புவிக்கணும். அப்படி கொடுக்கும் போது உனக்கான வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். அதுக்கப்புறம் அவன் பெட்டி எடுத்துக்கிட்டு போன இடமெல்லாம் ஜெயம், போன இடமெல்லாம் வெற்றி. ஒரு விஷயம் தாங்க, அதாவது நீ பெட்டியை தூக்கும் போது உனக்கு போராட்டம் வருது, பிரச்சனை வருது, அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியல, வார்த்தை தடைப்படுது. உண்மைதான், போராட்டம் வரும், காற்று அடிக்கும், கடல் கொந்தளிக்கும். எதை பத்தி கவலைப்படாதீங்க. காரணம், இந்த படகுக்குள்ள அவர் இருந்தா போதும். இந்த படகு இதுவரை நிற்கும், இனியும் நிற்கும். அவரால் நடத்தப்படுது. என காற்றையும் கடலையும் அடக்குகிறவர் படகில் உள்ளதால் இருந்தாரு. ஆமென். படகுக்குள்ள அவர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. படகுக்குள்ள அவர் ஒரு கால் இல்லாமல் இருந்தா அந்த படகு நிச்சயம் மூழ்கிடும். படகுக்குள்ள அவர் இருக்கிறார், இருந்ததனால சொல்றாரு, படகில் அவர் இருந்ததனால் நாங்கள் தப்பினோம். காரணம், காற்றையும் கடலையும் அவர் அடக்கினோம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு புயல் வருது, கொந்தளிக்குது, பயமா இருக்குது, வரத்தான் செய்யும், பயப்படத்தான் செய்யும். ஆனா ஒண்ணு, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிற தாவீது சொல்றான், என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன். கையை கூட கிடையாதுங்க, விரல் இதை எப்படி வைக்கணும்னு அவர் கத்து கொடுக்கிறாருங்க. ஒவ்வொரு விரலும் எங்க வைக்கணும், ஒவ்வொரு விரலையும் எப்படி பிடிக்கணும்னு என் ஆண்டவர் கத்து கொடுக்கிறார். அவர் கத்து கொடுக்க என் போர் வெற்றியா முடியும்.
இது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு வார்த்தை, காலையில அதிகாலையில எழுந்து கர்த்தரோட பாதத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்க ஜெபிச்சு பாருங்க. நிச்சயம் அந்த நாளுக்கான ஆசீர்வாதம், அந்த நாளுக்கான மன்னா உங்களுக்கு கிடைச்சே தீரும். அது ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எது வேணா பண்ணுங்களேன், நீங்க என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும், கர்த்தர் என்னன்னா உங்களை அமைதியாக இருப்பாரு. ஆனா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, வேற ஒருத்தர் வரும்போது, கோலியாத் எதிர்த்து நிற்கும் போது, என் பிள்ளை அவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. அடுத்த நிமிஷம் அவர் பண்றது சின்ன கல்லுதான், சின்ன பையன் தான், அவ்வளவு பெரிய கோலியாத் ஒண்ணு இல்லாம போச்சு. இது கர்த்தரோட செயல். கர்த்தர் முன்னமே பழக்க வைக்கிறார். உனக்கு அவன் 8ஆவதா பிறந்து 8ஆவதா ஒதுக்கப்பட்டிருந்தான் தாவீது. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஈசாயோட மகன், அவன் பெரிய செல்வந்தன். எப்படி இருந்தோம், காட்டுக்குள்ள வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்க அவனை அனுப்பிச்சு வச்சாங்க. அவனை கொண்டு வந்து கர்த்தர் ராஜ்யங்களை ஆளும்படி செய்தான். ஆமென். சமஸ்த இஸ்ரவேலோட ராஜாவா கர்த்தர் தாவீதை மாத்தி வச்சார். எதுக்கு மாத்தினாரு? நீ ஜனங்களை நியாயத்தின்படி அரசாளு, என் மனதிற்கு நீ ஏற்றுவன். சவுல் ராஜா தான், சவுலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனா சவுல் ஜனங்களுக்காக ஏற்படுத்தினாரு, தாவீதை தனக்காக ஏற்படுத்தினார். இதுதான் விஷயம். ஜனங்களுக்காகவா எனக்காக? அப்படி கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? எனக்காக நான் ஜெபிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, நீயும் விடுதலையாக, நானும் விடுதலையாக. உனக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். அது அடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு லிஸ்ட், எங்க கிட்ட ஒரு லிஸ்டே இருக்கு. ஒரு லிஸ்ட், ஒரு டைரி ஃபுல்லா லிஸ்ட் இருக்கு. கையை வச்சு காலையில ஜெபிக்கிறது ஒரு லிஸ்ட் லைனா போயிட்டே இருக்கும். மொத்தமே சொல்ல முடியாது. கையை வச்சு ஜெபிச்சுட்டு ஒரு லிஸ்ட் போட்டேன். ஒரு டைரியில எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, எத்தனை பேர் பக்கத்து வீட்டுல, எத்தனை பேர் இங்க, எத்தனை பேர், ஒரு லிஸ்ட் போட்டு அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு போயிடும். ஒவ்வொருத்தரா பேர் சொல்லியா ஜெபிக்க போறோம் இல்லையே. ஆண்டவரே இதுல இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஒருத்தர் விட முடியாது இல்ல. ஆமே ஆமே. கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும்போது ஜெபிக்க இன்னும் அதிகமா தீவிர இருக்கணும். அதிகால ஜெபத்தை தீவிரப்படுத்தணும். அப்ப கர்த்தர் அந்த நாளுக்கான அனுகிரகத்தை உங்களுக்கு செய்வார். ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமே. இப்போ ஒவ்வொருத்தரா மாறிக்கிட்டே வருங்க, மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்ம சொல்றோம், இப்ப நம்ம சபையில வந்து காட்டேஜ் பிரேயர், வீட்டு சந்திப்பு நடக்குது. இது நம்ம யாரும் முயற்சி பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரம் எடுக்கிறதுனா உபதேசியார சவமணியமும் கொஞ்சம் பாரம் எடுத்து சுத்தலாம். ஆனா கர்த்தர் அனுகிரகம் பண்ணாம இதை ஒண்ணுமே நடத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு மேல நீ சொந்தத்தின்படி எதை செஞ்சாலும் அது நிகழும். இது உண்மை. உன் சொந்தத்தால எதுவுமே கிடையாது. மாம்சத்தினாலும் சுயபலத்தினாலும் உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? அவர் உனக்குள்ள இருந்தா ஓட முடியும். படகுக்குள்ள அவர் இருந்தா தப்பிக்க முடியும். 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் போஷிக்கிறதுக்கு காரணம் வாங்கி கொடுக்கல அவரோட கை. என்னோட கையா இருந்தா அது வேலைக்கு ஆகாது. அவரோட கை என்ன போஷிக்குது, அனைவரையும் போஷிக்குது, மீதியை எடுக்க செய்யும். அப்போ அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது, அதிகால ஜபத்தை செய்யும் போது அநேக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, பட் ஆனால் அதுக்கு நேரம் கிடையாது, ஆரம்பிச்சா லேட் ஆகும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். 2 சாமுவேல் 24 அதோட 3வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 2 சாமுவேல் 24 அதோட 3வது வார்த்தை. ராஜாவை பார்த்து காணும்படி 100 மடங்கு அதிகமாய், இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 100 மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இந்த ஒரு வார்த்தை, இந்த அதிகாரத்தை அப்படியே படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆலயத்தோட தாற்பயம் கிளியரா தெரியும். ஆலயம் எப்படி வந்தது, ஆலயம் எப்படி உங்களுக்கு நடத்துறது, கர்த்தர் உங்களோட தெளிவா பேசுவார். ஆலயத்தை குறிச்சதான அதிகாரம் இது. தாவீது என்னென்ன பண்ணா, அவனோட தவறுகள் நம்ம கத்துக்கிற செய்தி என்ன, இதையெல்லாம் இந்த வேதத்துல படிங்க. இந்த 24வது அதிகாரத்தை முழுசா படிக்கும் போது நமக்கு தெரியும் ஆலயம் எப்படி உருவாச்சு, ஒரு நாளின் காலத்துல எப்படி ஆலயம் கட்டப்பட்டது, ஆலயம் யாரால கட்டப்பட்டது, ஆரம்பத்துல யார் ஆலயத்துக்கு அடிக்கல் போட்டது, எல்லா விஷயமும் இந்த அதிகாரங்கள்ல வருது. தயவா சொல்றேன், திரும்ப திரும்ப இதை படிங்க, திரும்ப திரும்ப இதை வாசிங்க. இது உங்களோட பேசும். இது பேசும்போது நீங்க அடுத்தவங்களோட பேசுவீங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.